யாருமே கேர்ள்ஸ் கிடையாது, எல்லா பாய்ஸோடையும் விளையாடுற அண்ட் blah blah blah, all this were there, but still அடம் பிடிச்சி I went to the nearby academy. That was all nice, you know, like slowly then evolving myself as a cricketer. And அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனியர் டீம் அம்பைரிங்கை பொறுத்த வரைக்கும் nobody will come and say to you that you did well, you did not do well ஈஸியாக வந்துடும். Because now that everybody is using a camera and wherever you go you have those recorded videos. Hi and welcome to another episode with somebody I really treasure, Krithika. Krithika நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு. கண்டிப்பாக. அதாவது we started off on the cricket field of cricket. Correct. அங்கேருந்து we progressed and we have now become friends, family / people we turn to at our time of good and bad. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் we've come and established ourselves. But today what brings great joy to me and happiness is where she has come. Being a player, a mother, she's worked in a school, and then one fine day she said she's been a selector for the Tamil Nadu team, and then she realized this is where I belong. Not in a school environment teaching kids, she liked that as well, but she found her calling to be better and more, which is when she decided to take up umpiring as a profession. So ivangaloda umpiring journey, how as a பிளேயர்லேருந்து எப்படி ஆரம்பித்தாங்க, ஒரு அண்டர் 16 தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, சீனியர் ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், எல்லாத்தையும் பற்றி கேட்க போகிறோம். ஸோ கீக்ஸ் வாடா. தேங்க்யூ வெரி மச். கிருத்திகா பேரு கீக்ஸ், எல்லா பேரு கீக்ஸ் மட்டும்தான். வேறு கிருத்திகான்னு கூப்பிட்டா யாரோடய பேசுகிற மாதிரி இருக்கும் மன்னிச்சில்லைங்க. கிருத்திகான்னு கூப்பிட்டா யாருக்குமே தெரியாது கிருத்திகான்னு ஒருத்தி இருக்காளான்னு. தே ஃபர்காட் மை ரியல் நேம் ஆக்சுவலி. எல்லாரும் என்ன கீக்கான்னு கூப்பிட்டு அதை பற்றி நம்ம இன்னொரு விஷயமும் பேசலாம். ஸோ நாங்கள் வந்து பிலாயில் we were playing a match. ஸோ அங்கே இவளோட தொழிலோட பீப்புள் தான் அப்போ இருந்து திடீர்னு வந்து எல்லாரும் என்ன அப்போ ஆர்த்தி அக்கான்னு கூப்பிட்டு. ஸோ ஆர்த்தி அக்கா ஸ்பிட் ஆகாமல் ஆர்த்திகா. அம்பையர் வந்து என்கிட்ட ஆர்த்திகா ப்ளீஸ் போல் யுவர் ஓவர்ஸ் ஃபாஸ்டர். ஐ செட் ஃபஸ்ட்டு அதை விடுங்க, மை நேம் இஸ் ஆர்த்தி, அக்கா இஸ் தி இன் தமிழ் அப்படின்னு சொன்னேன். ஓகே வி தாட் ஆர்த்திகா வாஸ் யுவர் நேம். இவ பேர் கிருத்திகா. அங்கேருந்து வந்து கிருத்தி ஐ செட் சார் ஹர் நேம் இஸ் கிருத்திகா. அவருக்கு புரியவே இல்லைம்மா, ஏம்மா உனக்கு மட்டும் காய் கிடையாது, இவளுக்கு ஏம்மா காய் இருக்குது அப்படின்ட்டு. Now that you told me that, I remember one more incident wherein Shweta was involved and somebody was asking about me to Shweta and நீங்கள் ஆடும்போது கிருத்திகான்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க தெரியுமா அப்படின்னா, she bluntly said no, I don't know, there was no such player called Krithika because she totally forgot my name and that she told it to me. மச்சி நம்ம விளையாடும்போது கிருத்திகான்னு யாராவது இருந்தாங்களா, அடிப்பாவி அது நான் தாண்டி அப்படின்னா. ஐயோ ஐ டோட்டலி ஃபர்காட் யுவர் நேம் அண்ட் ஐ வாஸ் லைக் கீக்ஸ்ன்னு தான் உன்னை கூப்பிட்டு வி டோட்டலி ஃபர்காட் அப்படிங்கிற மாதிரி. தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஃபன்னி இன்சிடென்ட் தட் ஐ ரிமெம்பர் ஜஸ்ட் யூ டோல்ட் மீ நோ. ஸோ இந்த மாதிரி எங்களோட லைஃப்பில் பல சம்பவங்கள் இருக்குங்கிறதுனால அதெல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம் அண்ட் லாட் மோர் as well. So let's start with your cricketing journey as a youngster. When you started your life as a cricketer, how did it begin? Well, it actually began well before 1998. என்னோட கசின்ஸோட ஐ வாஸ் பிளேயிங் இன் தி ஸ்ட்ரீட்ஸ். கிரிக்கெட் விளையாடுறது வி ஆல் நோ ஹவு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் இஸ் அபவுட். அண்ட் ரொம்ப அடம் பிடிச்சி ஐ வாண்டட் டு ஜாயின் தி அகாடமி. சம்மர் கேம்ப் வந்தது அப்போ தான். ஸோ 1998 சம்மர் கேம்ப் அண்ட் ரொம்ப அடம் பிடிச்சேன். வீட்டிலலாம் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் இன் தோஸ் டேஸ் கேர்ள்ஸ்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா, தெருலையே நீ மட்டும்தான் விளையாடுற, யாருமே கேர்ள்ஸ் கிடையாது, எல்லா பாய்ஸோடையும் விளையாடுற அண்ட் blah blah blah, all this were there, but still அடம் பிடிச்சி I went to the nearby academy. And அங்கே போன உடனே they gave the registration form and I was like, I filled it up and my dad gave it to that coach and he just saw me and he said, நீ வெங்கட்ராமன் நகரில் விளையாடுவல்ல அப்படின்னார். That coach name was Shanmugam. I should really thank him because whatever it is now, the cricket, whatever I have been through this, everything is because of his involvement in me to get me into this level அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். அண்ட் அவர் வந்து ஹீ ரெக்கக்னைஸ்ட் மீ அண்ட் ஹீ செட் லைக் நீ வெங்கட்ராமன் நகரில் ஆல்ரெடி விளையாடுவேன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே மை டேட் வாஸ் லைக் என்னை எப்படி பார்த்தார். ஸோ நீ தெருவில் விளையாட பிரயோஜனமாக இருந்திருக்கு. ஆனால் அப்பா கேசன் அப்பா ஐயோ நீ தெருவில் விளையாடுறதை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தென் ஆல் செட் அண்ட் டன் வென்ட் டு தி கேம்ப். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கேம்ப் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கேம்ப் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு பிகினர்ஸ் எல்லாரையுமே தனியாக வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் 1 hour only the coach came
and he saw me in the beginner set and he was telling the other coach, அவளை எதுக்கு பிகினரில் வச்சுருக்க, ஷீ வில் ப்ளே வெல், புட்டர் இந்த நெட்ஸ் அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயம்தான். நெட்ஸ் நம்ம வந்து ஆஸ் கிரிக்கெட்டராக கிரிக்கெட் பாலை பிடிச்சி நெட்ஸில் விளையாடுறது வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டோட இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். பட் தென் ஐ வாஸ் லைக் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியல. பட் ஹீ செட் வா வா போலிங் போட ஆரம்பி அப்படி. இளம் கண்டு பயம் மரியாதை கேக்ஸ், என்ன பண்ணுறது, போலிங் போட்டேன். தென் ஹீ செட் லைக் உனக்கு ஸ்பின் நல்லா வருது. போத் ஐ டிட் போத் பேஸ் அண்ட் ஸ்பின். ஹீ செட் உனக்கு ஸ்பின் நல்லா வருது. ஸோ தட் இஸ் ஹவு ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர். And within 1 week of this camp, he called me one day and he said like, you have to go for state selection is coming up. அப்போலாம் பேப்பரில் ஆட் கொடுப்பாங்க, பட் அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. He told me இந்த மாதிரி ஸ்டேட் கேம்ப் வருது, செலெக்ஷன்ஸ் வருது, you go for selections. I said, சார் நான் ஸ்ட்ரீட் லெவல் கிரிக்கெட்டர், சேர்ந்து 1 week தான் ஆகுது, you are asking me to go for state level selections. How is it possible, whether I will get selected? நீ select ஆரியோ இல்லையோ, but I have the confidence you will get selected, but you will have to go. I said, I don't have any kit. எதுவுமே இல்லை சார், ஒயிட்ஸ் இல்லை, கிட் இல்லை, எதுவுமே இல்லை சார். I was very raw then, and எந்த கிட்டெல்லாம் வாங்குறதுக்கும் in those days we were quite suffering கொஞ்சம். So I said, எதுவுமே இல்லை சார் அப்படின்னோடனே he said, you come to my home, I will give you everything சொல்லிட்டு he gave me all the whites and one set of cricket kit from the academy and he said, you go for cricket. அந்த ஒரு வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அகாடமி சம்மர் கேம்ப்னு போனது. I went for the selections. There were around 17 people for the selections. So just a small pause. This is 98, 17 people. This is 24. I agree, it's a lot of time gap. But in the 17 people number almost 2005, 2006 வரைக்குமே 2005 வரைக்கும் இருந்தது. Correct. அதுக்கப்புறம் the numbers have just bourgeoised. I must mention this to you. This year there were over 300 kids who came for the under 15 selections, which went on and on and on. And what is even more amazing is currently 90% of them are from the districts. So that is how much cricket has evolved today. Correct. And you know what? And the 17 la irundhu 15 select பண்றது was even more difficult for the selectors because all the 17 played well. So that's how the selection process was, and selections were all over. So Kamakshi, yes. All Sejal, Snehal, I did my all of them, right? Yeah. I did my debut under Kamakshi's captaincy. So Kamakshi, by the way, is the current Tamil Nadu under 23 head coach. நாங்கள் எல்லாருமே we are back into the sport. It's given us a lot. So just Definitely. Letting you know, so soon she will also be here with us. அதுக்கப்புறம் it was all like I got selected and it was my first under 16 tournament under the captaincy of Kamakshi. Of course, my colleagues were like LP, Sejal, Snehal, and that is how my cricketing career started. And adukaprom academy poga time illa, because by the time April May na we will be having our state camps and all those things. ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் அகாடமி பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே வரல. பட் எஸ், he was still my coach because off seasonல he was training me, Shanmugam was training me, and then அப்படியே college also subsequently. Yeah, college also, he was my college coach also, and he has helped me a lot in getting admission. Like of course sports quota admission gardu, that's a different story, but வந்து without any fees, full pure sports quota it was. And even for my academy fees he never charged me anything. He said like, you are the only girl that I am training, so I am not going to take anything from you, and he has given me the best and he has trained me the best, I should say. And that is how slowly I evolved, like under 16 liye, then the next year 1999 further abdiye poga, then I also captained under 16. It was held at Jharkhand, and very proud. MD எல்லாம் captain பண்ணிருக்கேன். MD was குட்டி, ரொம்ப சின்ன பொண்ணு. She was ரொம்ப சின்ன பொண்ணு, and you know what, she used to cry when she gets out. Field liye I was the non-strikers and out aita. We are talking about MD Thirish Kamini. Subsequently she played for India at the ripe young age of 15, and currently she is a commentator with Star Sports. அவங்களோட குரல் கண்டிப்பா TNPL முழுக்க கேட்டிருப்பீங்க. So that's who we are talking about, fondly called as MD. Yep. So that was all nice, you know, like slowly then evolving myself as a cricketer, and அப்படியே பாத்தீங்கன்னா junior team. And the same set, we all were of the same age, almost the same set who just passed out from the sub-junior, went on to the juniors. And then I made my debut in the senior side in the year 2002, if I am right, Trivandrum.
And they are very that is, famous, Trivandrum. Yeah. Personally famous. As a team also, it was famous. அதை பற்றி நம்ம அப்புறமா நிறைய பேசலாம். So now that you are in it as an umpire, first question I always want to ask, because there are umpires who've come in, let's take Janani for example, who's come in with a completely different background, IT background. So now as a player, when you come in, how advantageous / disadvantageous is it? Okay. See, one advantage is that as a player, we know where and when a player does anything wrong. As an umpire, it's our responsibility to ensure that the match is played in the fair spirit. ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து பிளேயராக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது we will easily point out or pick those moments as an umpire. Correct. Fair enough. இல்லைப்பா நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம். ஸோ whatever they are doing on the field. Okay, so something like that. Usually, of course, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாலில் சலைவா அப்ளை பண்ணக்கூடாது. பட் நேச்சுரல் டெண்டன்சி வில் ஆட்டோமேட்டிக்லி கம், அன்னோயிங்லி வரும். பட் அதை நம்ம டக்குன்னு நம்மளால் பிக் பண்ண முடியும். இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ தட் ஆல் தீஸ் ஸ்மால் திங்ஸ் தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அது ஒரு பிளேயராக ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். டிஸ்அட்வான்டேஜ் அஸ் சச் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் அஸ் சச் டிஸ்அட்வான்டேஜஸ். என்னென்னா பிளேயராக நம்ம வந்து நிறையா கிரவுண்டு பக்கமே இருந்திருப்போம், ரொம்ப படித்ததில்லை. ஆனால் அம்பையரிங் வரணும்னா நிறையா படித்து எக்ஸாமெல்லாம் எழுதி தென் ஒன்லி ப்ராக்டிக்கலி ஆஃப்டர் யூ பிகம் அன் அம்பையர் யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிக்கலி டூ இட் ஆன் த ஃபீல்ட். Now that you yourself brought it, படிக்கிறது எவ்வளோ படிக்கணும்? See, you should be very very thorough. Fingertips of all the laws. Fingertips அப்படி வரணும் எல்லாம். ஃபிங்கர் டிப்ஸ்னு சொல்கிறது அதுதான். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிற காலத்திலேயே பண்ணதில்லை. அது ரொம்ப கஷ்டமான காலம் வேலை. படிக்கிறதுனா நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிட்டு படிக்கலாமே, சாப்பிட்டுட்டு படிக்கலாமே, படிக்கிறத எப்படி தள்ளி போடணுமோ அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் when it is really into umpiring, you have to know all the laws, and most practical thing is you have to know when to apply the laws on the ground. Not just knowing the laws. வராங்க, they want to try career in umpiring. It could be a former player, it could be anybody else. What is the first advice you would give them? See, the very first advice is you have to be consistent in whatever you do. You have to be consistent. Consistency is the key here. See, you will have ups and downs as an umpire or whatever it is, whatever field you are in, whatever job you are doing, you will have ups and downs. But the consistency is what matters the most. It only takes you to the next level, higher level. So I would tell them, be consistent in whatever you are doing. That's a word that in the last 6 months has been a game changer. Yeah, persistent. Correct. They have to be. Umpiring is not just a one day's job. அப்படி பண்ணிவிட்டு அப்படி போகிறது கிடையாது. கரெக்ட். அண்ட் இட் ஹேஸ் டு லைக் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் இட். ட்ரூ. இட் ஜஸ்ட் கெனாட் கம் அவுட் ஆஃப் இட். யூ டக்குன்னு திடீர்னு ஒரு நாள் வருது, திடீர்னு அம்பைரிங் பண்ணுறேன், திடீர்னு நான் வெளில போகிறேன்னா தட்ஸ் நாட் அ பேஷன். See, we are all here because we have some passion towards cricket. Every one of us is shining in each and like cricket associate பண்ணி we are shining in one thing or the other அப்படின்னா it's because of the passion we have. Correct. So that passion they have to have, that burning desire சொல்லுவோம்ல, they have to have. So இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் as an umpire they can go a long way. And at what point of time there was that conviction that I belong here come to you? There was a time when I actually thought umpiring பண்ணணுமா அப்படிங்கிறது ரொம்ப படிக்கிற டைம் போது தான். பிகாஸ் ஜென்ரலாக வந்து அம்பைரிங் யாருமே சட்டுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி திங் தே நோ இஸ் ஐயோ நம்ம ரொம்ப நேரம் ஃபீல்டில் நிற்கணும். ஆக்சுவலி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேட்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன். சும்மா மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய டெசிஷன்ஸ் அம்பையர்ஸ் கேவ் வெரி குட் டெசிஷன்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் லைக் நம்ம இதை ஃபீல்டு உள்ளே நின்று பார்த்தா எப்படி இருந்திருக்கும். தெர் வாஸ் சம் பிரில்லியன்ட் கேச்சஸ் டேக்கன். நம்ம வந்து டிவியில் பார்க்குறோம், நேராக பார்த்தா எப்படி இருந்திருக்கும். பிகாஸ் வி நெவர் வெண்ட் ஃபார் தி ஸ்டேடியம்ஸ் அண்ட் வாட்ச் ஆல் தோஸ் மேட்சஸ் அண்ட் திங். லைக் டிவியில் பார்க்கும்போது தென் அப்புறம் தான் யோசித்தேன், அம்பையர்ஸ் எல்லாம் இப்படிலாம் இருக்காங்களே. ஸோ தே ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு see everything live, டு டிசைட் everything live. ஸோ why not we take up on that அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வரைக்கும் ஐ வாஸ் நாட் மச் இன் டு அம்பைரிங். பட் எஸ், பிளேயராக இருக்கும்போது பிளேயராக விளையாடினா போதும். தென் செலக்டர், ஆல் திஸ் வர் தேர். இது மெயின் அந்த செலெக்ஷன் டைமில் வென் வி வெண்ட் அண்ட் saw லாட் ஆஃப் மேட்சஸ். செலக்டர்ஸ் வந்து பிளேயர்ஸை பார்க்குறதுக்காக போனோம். பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் அட்மைரிங் அம்பைரிங் ஆல்சோ.
So slowly that thought came into me and I started working on that process. And adilendhu I got that interest towards this umpiring. And most importantly, in the samayathila I should thank Viji. Ava enna push pannalena and she ensured that I use this COVID time very in a very efficient way, because COVID time la enna pandradhunu theriyala, selections kadiyadhu, ellame lockdown, total lockdown. And she only called me and said, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து லா கிளாஸ் எடுக்கிறாரு, why not you join? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா அப்படின்னா, இல்லை சும்மா ட்ரை பண்ணு, ஜஸ்ட் நோ த லாஸ், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் உனக்கு மேட்ச் ரெஃப்ரியாக வந்தது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா யூ வில் பி ரெடி ஃபார் இட் அப்படின்னா. தென் ஒன்லி இட் ஸ்ட்ரைக், என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் பண்ணுறது வேறு, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம ரெடியாக இருக்கணும். we have to be ready to grab those opportunity அப்படினு. first day of my law class, and the law class attend பண்ணிட்டு there were many umpires there அந்த law classல, and the way they discussed actually என்ன வந்து இன்னும் வந்து I was more towards this umpiring. அவங்க வந்து கேட்ட கேள்விகள், the way they discussed each and every point, each and every law, I was like, நம்ம இதெல்லாம் விளையாடும்போது இதை விளையாடிட்டு இப்படியே விட்டுருவோம், பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ லா இருக்குது, இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ சினாரியோஸ் நடக்கலாம் அப்படிங்கிறது டே பை டே மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் க்ரோயிங். அதில் தான் வந்து எனக்கு I started preparing myself from the COVID time, and for that I am very thankful to Vijayalakshmi. It's nice to know that we're all here. ஒருத்தர் மேலே எடுத்துன்னு வரணும் தான் ஆசை. பேசிக்கலி விஜி we've already she's been here with us. She's a match referee, and I know it because she primarily is a person who guided her, or at least goaded her towards getting into umpiring. சரி, இதான் சொல்லு, அம்பையரிங் வந்தாச்சு. நம்மளே நாங்கள் விளையாடும் போது இந்த அம்பையர்ஸ் எப்படி திட்டிருக்கோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கை தூக்கினாலும் திட்டு, தூக்கலைனாலும் திட்டு. அது மாதிரிலாம் காதுப்பட விழுந்திருக்க? நிறையவே விழுந்திருக்கு. அதை நீ எப்படி சமாளித்தாய் பாலகுமாரா? ஒன்லி திங் இஸ், அம்பையரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதில்லை, இந்த காதிலேயே வாங்கக்கூடாது. வாங்கினா தானே இந்த காதில் விடுறதுக்கு, இந்த காதிலேயே வாங்கக்கூடாது. See, one thing you have to be very sure of yourself. Whether you give out or not out, it might go wrong. See, you have to think you have given the right decision. Unless and until you don't think that way, இதெல்லாம் காதில் விழும். உடனே அடுத்த பால் you will feel that mental pressure. This I had gone through in my debut matches. So அதனால, and when I asked my seniors, there were many mentors who guided me in this ஆரம்பத்துலேருந்து. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தேன்னா, நீ என்ன அவுட் வேணாலும் கொடு, அது அவுட் கொடுத்துருக்க, அது நாட் அவுட்டாக இருக்கலாம், நீ நாட் அவுட் கொடுத்துருக்க, அது அவுட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஆன் த ஃபீல்ட், இட் இஸ் யோர் டெசிஷன். ஜஸ்ட் திங்க் யூ ஹாவ் கிவன் த ரைட் டெசிஷன். இதுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் திங்க் அபவுட் இட் வெதர் யூ ஹாவ் கிவன் இட் ரைட் ஆர் நாட், பட் டோன்ட் டூ எனி திங் ஆன் த ஃபீல்ட், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் அம்பைரிங்கிறது. தீஸ் வர் தி அட்வைசர்ஸ் ஆஃப் மை மென்டார்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நவ் தட் ஐ எம் யூஸ் டு இட். ஓகே, பேசினா பேசிட்டு போ, ஐ ஹாவ் டு, யூ டோன்ட் லெட் இட் அஃபெக்ட் யூ. யா, ஐ ஹாவ் டு பி வெரி கூல். And it shouldn't affect me till the end of the match. What it happens in the first over of the match, and if it get affected, நாலு மேட்ச் இருந்தால் இன்னும் முடிஞ்சு கரெக்ட். ஆனால் அப்போ கூட நாங்கள் இன்னும் அம்பையர் தான் ஆஸ் அ கோச். என்னப்பா டிசிஷன் தரான்னு சொல்கிறோம். அப்பப்போ இப்போ தான் யோசிக்கிறேன், இவளை பற்றி யோசிச்சப்பறம் கொஞ்சம் கைண்டராக சொல்லுவேன். அதே தான் இன்னும் சொல்லுவேன். இல்லை, இதில் இன்னொன்று இருக்குது. ஆஃப்டர் ஐ ஹவ் பிகம் அன் அம்பையர், நம்ம எல்லாரும் சொல்கிறேன் என்னப்பா டெசிஷன் தரேன்னு, பட் அதில் இருக்கிற அந்த எஃபர்ட்ஸ், தி அம்பையர்ஸ், தி ப்ரெஷர்ஸ் தே கோ த்ரூ. நீங்களும் நானும் எதிரி, நான் கோச், நீ அம்பையர், என் பிளேயர் நீ அவுட் கொடுத்தா காண்டாவே. கண்டிப்பா, தட்ஸ் நேச்சுரல். அது நம்ம வந்து அவுட் ஆஃப் தி ஃபீல்ட் சண்டை போட்டுக்கலாம். ஒத்துக்க மாட்டேன், அது வைடு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எனிவே அடிச்சு கேட்பாங்க, அப்பவும் சொல்லக்கூடாது. அடிச்சா அதாவது இது பேசும்போது பயங்கர மூவி பஃப்மா, பேசுறது எல்லாமே இந்த சினிமா டயலாக் வச்சே பேசுவாங்க. எனக்கு ஒரு மண்ணும் புரியாது. அதில் நான் டவுட் வேறு கேட்கும் போது தான் அவங்களுக்குலாம் காண்டாரு. அதனால நான்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரூல், சினிமா டயலாக் பேசினேங்க பின்னிடுவேன் அப்படின்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப். அதை கூட அன்பா சொல்லு, அப்படி அன்பா சொல்லு. அது கூட எனக்கு தெரியாதுமா, என்னம்மா நீங்கள் என்னமாம்மா இப்படி பண்ணுறீங்க
என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அது தெரியும் எனக்கு. What was your first ever decision and in which game? Whether it is BCCI or எது வேணாலும் சொல்லுவோம் இஷ்டம். நீ எப்போ கையை முதல்ல இப்படி தூக்கின? Okay, that was in my debut game, doing my 6th division. Once I started into umpiring, TNCA had allotted games for us. 6th divisionல பண்ண ஆரம்பிச்சேன். First was my caught behind. And I really enjoyed giving that. Good. That feeling stays with you, yeah. And as rightly said by my colleague Janani, அவங்க சொல்லுவாங்க ஃபீல்டு உள்ள போகும்போதெல்லாம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்கணும். It happens every time you enter the field. நம்ம பேட்டிங் போற மாதிரி தான் உள்ள போகும்போது எப்படி எல்லா பார்ட்ஸும் கடகடன்னு ஒருத்தர் ஞாபகம் வருது. யாருன்னு சொல்லு? பூஜுங்கிறது எங்களோட ஒரு she played with us, colleague of ours. அவள் 50 அடிச்சா கூட பட்டர்ஃப்ளை இருக்கும்மா. அந்த பட்டர்ஃப்ளை போகவே 50 அடிச்சுட்டேன், என்னால் என்னையே நம்ப முடியலம்பா. அதனால பயம். 50 அடிக்கலன்னா பயம், 50 அடிச்சா பயம், 50க்கு மேலே அடிச்சா பயம். பூஜா கேட்டிருந்தேன்னா பயத்தை விட்டுவிடு. So she used to say, the first signal that you make, after that you will become confident and the butterfly slow-ஆ குறையும். And that I actually experienced in that match. ஏன்னா that was my first game. And 5 over ஆச்சு, ஸ்டில் அந்த பட்டர்ஃப்ளைஸ் குறையில. அண்ட் எல்லாம் அதுவும் மென்ஸ் மேட்ச் ஆல்சோ. ஆப்வியஸ்லி வில் ஃபீல் தட் ப்ரெஷர், தோ இட்ஸ் 6th டிவிஷன் மேட்ச், 30 ஓவர் கேம் தான். அதெல்லாம் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் தென் சம்ஹவ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ லிஃப்டட் மை ஹேண்ட்ஸ் ஃபார் தி காட் பிஹைண்ட், ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், you belong there. Yeah, I belong there. Now I can feel my butterflies slowly come down. So it's not just the decisions, even a wide or a leg by, some signal that you make, you will feel comfortable. And BCCI, what was the first thing? That was also caught behind. That was also so caught behind specialist. Yes. Batters. That was the third ball of the over, first over. BCCI debut game, first over. இந்த முதல்ல மெயின் அம்பையர் நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ணியா? ஆமா, நான் தான் caught behind. So அதுவே வந்து I was like very much thrilled. பயங்கர butterflies, BCCI games with all the cameras at all the ends. I was like gave the decision. Third ball, it was clear caught behind, and I lifted my finger and my partner was there, Anurag, and he was like, from there he just gave me a thumbs up signal. I was like fine, I have done it well. So I have given it well. I was very happy. So ஆனா அதுல ஒரு பல்பு மூமெண்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னா, see, you know, like just you asked me how special it is abdinu. I wanted to see that special moment on the camera. Okay, so when I asked for the video, they said first over camera work agala madam. Sadida sadi, so that was the bulb moment for me. First over, that camera wasn't working properly from that end, so that caught behind was not on the camera. I just missed out on my very first decision in the BCCI level. Yes, நல்லதுக்கு தான். Yes, that happens. Good. That was nice. You've done now, she's made her debut for TNPL as well recently. How was that? In a televised game? That was amazing. எங்க பண்ண எந்த மேட்ச்? Double joy. அது வேர்ட்ஸே இல்ல. You find any words from the dictionary for that, you fill it up. But just I cannot express my joy. சரி, யார் ஆடுனாங்க, எங்க பண்ண? So I actually had totally 7 matches, out of which 5 in Salem, wherein I was given 1 on-field umpiring, and remaining 4 were 4th umpiring. First match was my 4th umpiring match. 4th umpire also has lot of duties. நம்ம எல்லாரும் 4th umpire தானே, to go to the ground இல்ல? 4th umpire தானே அப்படிங்கறோம். Actually 4th umpire has a lot of work to do than the on-field or the 3rd umpire, because they are the ones who go to the ground, keep all the equipments and grounds ready. எல்லாமே அவங்க தான் பண்ண வேண்டியிருக்கும். And when play is there, ரெண்டு டக்அவுட்ஸ்லயும் any clarification from the players எல்லாமே அவங்க தான் பார்க்குற மாதிரி வரும். So that was my first debut game, and I was very much excited. And I am very thankful to all the umpires in TNPL. They have helped me a lot. They have given me their suggestions, motivated me, and என்னென்ன பண்ணணும், and they came forward and told me நீ இதெல்லாம் பண்ணணுமா, because I wasn't aware of the duties of 4th umpire. நம்ம விளையாடுவோம், ஆன் ஃபீல்டுனா பண்ணுவோம். That was something we everyone know. But 4th umpire அப்படிங்கிறது, that was different, and the first game was very much, I was very much thrilled. And there was one umpire, Sadashiv Iyer. He came along with me that day. He was actually the 3rd umpire for the match. Not necessary that he had to come, but he came along with me. He said, I'll show you everything, and he guided me, and that was how my first 4th umpiring went on well.
And yes, slowly I came to know of the crowd oda and the experience totally different. Adu fourth umpire irundhu vella paakumbodhu innum noisy ah irukum, and the dugouts, the players, and we did have big names like Shahrukh, Ashwin, all those, and adellame namakku vandu that was ஒரு good hype irundhudu, namakku nalla irundhudu. And coming to my on field game, that was வேற லெவல். அவ்வளோதான், இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி பட்டர்ஃப்ளைஸ் வந்து தலைவழியா, காது வையா, வாய் வையெல்லாம் பறந்துருந்தது. ஓகே, ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே இல்லை, எல்லா பக்கமும் சுற்றுது. ஓகே, நான் கரெக்டாக பாட்டு பண்ணேன். நீ கரெக்டாக பண்ணணுமா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், அந்த கவுண்ட் டவுன் 10, 9, 8, 7 எப்படா குறைப்பீங்க? That was an amazing feeling. And slowly, and the first ball போட்ட உடனே LBW appeal, ஆத்தி அல்ல எனக்கு. And I was pretty sure that was not out. It was way going down the leg. I never raised my finger. I just moved sideways so that in case they are taking a run, let them take. Okay. After that first ball, finally got settled, and there were too much butterflies because of the crowd, the noise, the live game, that hype, that countdown. And the first ball appeal, and after the match everyone came and asked me how was the first ball. I said please don't ask, innum kuda I am still shivering from that, because and the level it was too much of pressure, because first ball ஒரு appeal, பயங்கர appeal வேற, and அதெல்லாம் வந்து had to settle down. It will take few days for me to settle down அப்படினு. So that was very much exciting that day. So going forward, WPL I'm sure is a dream. Definitely. Hopefully soon, and other international stars, and I'm sure it will be a big moment in your life. Yeah. But அதில் எனக்கு அதெல்லாம் சரி, எந்த மேட்ச் பண்ணணும்னு ஆசை? முதல் மேட்ச் யாருக்கும் பண்ணணும்னு உனக்கு ஆசை? அது உனக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, உன் ஆசை மட்டும் நீ சொல்லலாம். இந்த ஆசையெல்லாம் எனக்கு வேண்டாம். வேணும், எனக்கு வேண்டாம், வேணும்டா. WPL வந்தாலே I am happy. See, that is okay. I'm not, அதெல்லாம் வந்து obviously I will go for RCB and Mumbai Indians. RCB Mumbai Indians RCB Mumbai Indians ஓகே, நடத்திடலாம். எனக்கு ஒரு கிடையாதுமா இதில். சும்மா நான் சொல்கிறேன், நான் பாட்டு ஜியோ டிவியில் எதாவது பேசிகிட்டு இருப்பேன். இவங்களோட அம்பையராக வந்தாங்கன்னா இவங்கள பற்றி பேசுவேன். ஏன்னா I can give some lovely insights into the person she is as well, and it will be my pride and privilege. Like I said, if she is umpiring and I'm on Combox, இவங்கள பற்றி பேசணுன்னா இங்கே போதாதுன்னு ஜியோவில் வேற. ஆமாண்டா, அது நாங்கள் மாசம் பரப்புவோம் உங்களை பற்றி. ஆல்ரெடி பரப்புறது போதும் போராத அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் WPL has taken women's cricket to the next level. எங்கேயோ போயிடுச்சு கண்டிப்பாக. And for years to come, it's just going to improve only. And for any team, இந்த டீம் அந்த டீம்லாம் கிடையாது. Of course they have those big names. So the big names இருக்கிற டீம்ஸோட ஏன் பண்ணலாம் அப்படின்னா, the pressure will be more for the umpires. So we will actually try to establish ourselves as good umpires. So adukku dhaan vandu we go for better teams, because we need to handle pressure. And as an experience, it will be good. Yeah, for our experience it is very much needed. Big games are very much needed, and aduketha hard work has to be from our side also. Correct. And for any team for that matter, in the team and the team anu illa, endha team ah irundhalum we will have to give in our 100% hard work for each and every game, be it a low scoring match or a one sided match or big names, big teams. Still our hard work has to be 100%, our focus has to be 100% there on the field. So to retain this focus, what do you do? Any pre-game ungalku rituals edavadhu vechirkiya? Yeah, each and everyone follows their own pre-game rituals. What about you? I usually get up early, the normal time I get up early, do some yoga and meditation, and then start with my routines. Okay, so like idu enakku must, and the yoga and the meditation, that 10 minutes of meditation is must. And if it is a multi-day games, in between la gap varumbodallam we will have those, and over 5 minutes of meditation romba avashyam to recoup ourselves. So over there they follow their own style, and the way we get ready, இப்போலாம் எனக்கு வந்து பொறுமையாக ரெடி ஆகணும், எந்த ஹரிபரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்லோலி வில் ஹாவ் டு டேக் இன், இதெல்லாம் தான் என்னோட ரொட்டீன்ஸ் ஐ ஃபாலோ. அண்ட் தென் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர் த மேட்ச், ஜஸ்ட் என்ட்ரிங் பிஃபோர் த மேட்ச், வாட் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு டேக்,
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் த மேட்ச் இட் செல்ஃப் ஐ கீப் மை அம்பைரிங் கிட் ரெடி. எல்லாமே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் த மேட்ச் எல்லாமே ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணி, ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட்ஸ் மை ரொட்டீன், ப்ரீ மேட்ச் ரொட்டீன். ஸோ அண்ட் மேட்ச்சுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு கேரி ஆன் தி ஃபீல்ட், everything is right, everything is set right, whether I am calm, composed, ஒரு செகண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதுக்கு தான் அந்த ஒரு மெடிடேஷன் 5 minutes மெடிடேஷன். ஐ ஷுட் பி காம் அண்ட் கம்போஸ் ஸோ தட் ஐ ஷுட் ஹாவ் டு ஹேண்டில் ஆல் தி ப்ரெஷர் ஃபார் த ஹோல் டே அண்ட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இதெல்லாம் தான் மை ப்ரீ ரொட்டீன்ஸ் தட் ஐ ஃபாலோ. அண்ட் ஆஃப்டர் த மேட்ச் ஐ என்ஷூர் தட் ஐ டூ அ செல்ஃப் அனாலிசிஸ். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அம்பைரிங்கை பொறுத்த வரைக்கும் nobody will come and say to you that you did well, you did not do well. Did not do well ஈஸியாக வந்துடும், because now that everybody is using a camera and wherever you go you have those recorded videos, so you will know whether you have whatever mistake you have done, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் தெரியாதது என்னன்னா, நீ என்னெல்லாம் நல்லது பண்ண, கரெக்டாக பண்ண, what are the things that you have done it right, what you had in your mind, whether you have applied it there. So அது எல்லாமே I noted down actually personally. So this is my routine I follow before match as well as after the match. ஸோ அதெல்லாம் காமாக இருந்தது. சரி, இப்போ நான் உனக்கு ரேபிட் ஃபயர் வச்சிருக்கேன். இப்போ காமாக பதில் சொல்லாத, வேகமாக பதில் சொல்லணும். ஓகே. இது சரி, நத்திங் ரிலேட்டட், இட் குட் பி ரிலேட்டட் டு கிரிக்கெட், இட் டஸ் நாட் ஹேவ் டு பி ரிலேட்டட் டு கிரிக்கெட். அதை இப்போவே நான் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த இன்டர்வியூங்கிறதுனால பறக்க போனோம். நான் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு இப்படி வச்சுருக்கேன். அப்பவே பண்ணதில்லை. ஆமாம், படிக்கவே இல்லையா? எந்த ஆன்சர் படிக்கவே இல்லையா? இல்லை காப்பி வேறு. எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் தெரியாது இல்லை, வேறு இதெல்லாம் அப்படி கிடையாது. ரெடியா? யா. ஓகே கைஸ், we're getting into rapid fire. அஞ்சே கேள்வி தான், 5 questions with Krithika. இதுவே அந்த இன்ஸ்டாகிராம் இருந்தால் 5 questions with Krithika அப்படின்னு வரும். அதை மாதிரி தான் நான் பேச போகிறேன். இப்போ your favorite movie? துள்ளுவதோ இளமை. இன்னொரு 10 வருஷம் என்னம்மா. ஆல்ரைட், சரி, ஆன்சர் வந்து கேள்வி மட்டும்தான். இந்த ஃபேவரட் அம்பையர்? சைமன் டாஃபில். வாட் இஸ் law 2.7 of the MCC law book? ஐ எம் வெரி சாரி. ஃபிங்கர் டிப்ஸ் என்ன ஆச்சு? ஃபிங்கர் டிப்ஸ் அப்படியே இந்த பக்கம் பறந்து போச்சா? ஃபிட்னஸ் ஆஃப் ப்ளே. வெரி குட். யோசிச்சுட்டு அது பேசுறதுக்குள்ள இது ரேபிட் ஃபயர் சீட்டிங் ரவுண்ட். இது நான் ஃபயர் இன்னும் அணையலப்பா, அதுக்குள்ள சொல்லிட்டேன். சைக்கிள் கேப்ல யோசிச்சுனே. That's what umpires are. You give us 5 seconds to give our decisions, yeah. But she is right about fitness of play. All right. So, I've heard that all your umpiring exams are on this. I don't know whether it's true. And the improbable situations that சொல்லுவா தெரியுமா? Yeah, definitely. What is the most improbable situation that you have been asked theoretically? Theoretically, there are many. I cannot say. ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது எனக்கு ஒன்று தெரிஞ்சு. ஓகே. ரொம்ப கேவலமான ஒரு இது, நான் தான் தப்பாக யோசித்தேன் ஆக்சுவலாக அந்த கொஷினை. ஓகே, எனக்கு இப்போ உண்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அது ரொம்ப சிம்பிள் கொஷின். ரேபிட் ட்ரூத் இது பேர். சிம்பிள் கொஷின், பட் ஐ ஆன்சர்ட் இட் ராங். லைக் ஒரு லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி 90th ஓவர் ஒரு விக்கெட், 9th டவுன் விக்கெட் விழுது, வெதர் யூ வில் எக்ஸ்டெண்ட் half an hour ஆர் நாட் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது தியரிட்டிக்கல் வேணும், எனக்கு இது வேண்டாம். நான் இப்போ ஒன்று கேள்வி கேட்குறேன். சரி, இது இப்போ இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை, அது தியரிட்டிக்கலாக நாங்கள் ஆன்சர் அந்த தியரியை நான் சொல்ல. நான் ஒரு இம்ப்ராபபிள் சுச்சுவேஷன் நான் இப்போ சொல்கிறேன். சிச்சுவேஷன் சொல்ல நான் சொல்கிறேன். இப்போ நீ டிசிஷன் எடுக்கிற. பேட்டர் பாலை அடிச்சிருக்கான். ஓகே, ஃபுல் டாஸாக மேலே போகுது. ஓகே, மேலே போகும்போது என்ன ஆகுது, நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு வந்து பேட் அப்படியே மேலே தூக்கி போடுறான். சரி, அது பேட்டில் பட்டு கீழே வருது. சரி, இது இன்டென்ஷனலாக பேட்டர் கேட்ச் போகக்கூடாது அப்படின்னு நான் ஸ்ட்ரைக்கர் பண்ணுறேன். இப்போ யார் அவுட், அதை வந்து ஃபீல்டர் கீழே பிடிக்கிறான். ஆனால் நான் ஸ்ட்ரைக்கர் இன்டென்ஷனலாக தான் தூக்கி போட்டு வேணாலும் போட்டு அங்கே இன்டென்ஷனலாக தூக்கி போடும்போதே அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் ஆகிடும். பட் அவன் தானே அடிச்சிருக்கான். இருக்கட்டும், எனி பர்சன் இப்படி என்னோட இம்ப்ராபபிள் சுச்சுவேஷன் எப்படி எக்ஸப்ட் ஃபார் நோ பால். ஓகே, நோ பாலாக இருந்ததுன்னா எந்த ஃபீல்டர் பண்ணானோ இஸ் அவுட். ஃபீல்டரில் எந்த பேட்டர் பண்ணாலும் இஸ் அவுட். ஓகே, அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட், இட் இஸ் நாட் அ நோ பால். ஓகே, நான் ஸ்ட்ரைக்கர் யார் கேட்சை இது பண்ணியிருக்கான். ஆமாம், ஆமாம், அப்படியே மேலே தூக்கி போட்டிருக்கான் பேட்டை. பேட்டில் படணுங்கிற இது ரேபிட் ஃபயர் ரவுண்டாப்பா? இல்லை, நான் கேட்பேன். இப்படி தான் கேள்வி வரும். போகும்போது காக்காவோட ரக்கையில பட்டு வருதுன்னு என்ன பண்ணு. இந்த மாதிரி ஏகத்துக்கான கொஷின்ஸ் எல்லாம் அதை தான் நான் கேட்டேன். எனக்கு கவலை கிடையாது. There was one more incident. இதே கொஷின். ஓகே, a batsman hits the ball and the ball goes into 2 pieces. One goes for a 4, one goes for a catch. So what's your decision? நீ சொல்லுமா என்ன? My decision is a dead ball because the ball is now out of shape. It is not a ball now. ச்சே,
ஐயோ போயிட்டடா. இந்த மாதிரி ஏகத்துக்கு இருக்கு. நீ திடீர்னு ரேபிட் ஃபயர்ல ஒன்னு கேட்டேன்னா நான் எங்க சொல்றது? எல்லா சினாரியோஸும் சரி இப்போ நான் எப்படி ஒரு சினாரியோ சொன்னேன், செம்மையா சொன்னேன்ல. நீ கலக்குமா, நீ வேற லெவல்மா. கலக்கிட்டேன்டா. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின். இது ரேபிட் ஃபயர் ரொம்ப சுமாரான ரேபிட் ஃபயர், வேகமாக போகலை. இப்போ கேட்குறேன், which is the first wrong decision you did? LBW in my 5th division match. It had actually hit the bat, but I didn't hear the sound. தூக்கிட்டியா. Anyway, ஃபீல்டுக்கு அப்புறம் நானும் நீயும் சண்டை போட்டுப்பேன் as a coach and Anyway, umpire. Yeah. Anyway, it was a lot of fun talking with you, Keeks. Definitely, very much. What I liked about your interview, it was a very honest interview. You spoke your heart out, you spoke your mind out. Because சாதாரணமாக people try to not reveal their weaknesses. ஏன்னா எல்லாருமே வந்து வீக்னஸை பார்க்கணும்னு யாருக்குமே ஆசை கிடையாது. But I thought she was very honest. What do you guys think? And that's always been the case with her. She's a very honest person, has always been one, and a very, very sincere one. So I have no doubt that she's got a brilliant career as an umpire and could be one of the first few female women umpires rather to make it to the ICC, at the ICC level, and I'm sure I will be there to witness her making her on-field debut for an ICC game. I'll be watching you in person. Definitely. All the best, Keeks, and thank you so much for being a part of our interview. Definitely. Thank you very much. All the best. Yeah. See you guys. And if you do like the content that we have here, do like, share and subscribe. The content coming in is not just about interviews, there's a lot of other info coming in, drills, a lot of other things. There's an Instagram page too, so do follow it and click the bell icon, I think. Do that. See ya.